Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STCல 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 to 2024 ஜூன் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஸ்டின் மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸிமம் நல்ல மார்க் எடுக்கலாம். நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 2019 வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பருமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 90 மார்க்கில் வந்து மேக்ஸிமம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர், தட் மீன்ஸ் சப்ளிமெண்ட்ரிக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட எல்லா ஆன்சருமே மார்க் பண்ணியிருக்கோம். இதில் மார்க் பண்ணியிருக்க ஆன்சர் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 4, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2n-1, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா +or-6, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 4, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி θ = -π/3 கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி -a/b, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 5/5, நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி a ≥ g, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ k = 3, 11th ஒன்றுக்கு அணிக்கோவின் மதிப்பு வந்து ஆப்ஷன் சி 0, 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி a = 1 b = 4, நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு வெக்டர் கான்செப்டில் ஆப்ஷன் சி 26, நெக்ஸ்ட் 14th ஒன்று லிமிடேஷனில் ஆப்ஷன் சி டஸ் நாட் எக்ஸிட், தட் இஸ் மதிப்பு கிடைக்க பெறாது. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி log a/b, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 16th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2, 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ இன்டகிரேஷனில் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி log e⁻x-1 log e⁻x+3 கம்பேர் பண்ணுறோம். 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 1/2, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 20th ரொம்ப முக்கியமானது. 10 நாணயங்கள் சுண்டும்போது குறைந்தது 8 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஆப்ஷன் டி 7/128. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், 2 மார்க்குமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன இருக்க கொஸ்டினை ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்க, மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 2 சமன்பாடு இணைக்கோடுகள் என்ன, தட் மீன்ஸ் வந்து M1 M2 கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி a+b+c பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான சம். லிமிடேஷன் ரொம்ப சிம்பிளான சம், அப்படியே டேரெக்டாக வந்து வேல்யூ பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நிகழ்தகவுக்கான கொஸ்டின், தட் மீன்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 7-3 மார்க்லேயே பார்த்தீங்கன்னா அது கடப்பு, தட் மீன்ஸ் சமச்சீர் கடப்பு சமான தொடர்போட கான்செப்டில் ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஈக்குவலன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ, அதுக்கப்புறம் NR-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின் 34 ரொம்ப முக்கியமாக. முதல் 10 மிகை முழு எண்களில் இருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் இரட்டைப்படையாக இருப்பதாக நீங்கள் ரொம்ப சிம்பிளான சம். 10 நம்பர் தான். அப்போ 2, 4, 6, 8, 10 அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பி ஆஃப் நமக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of A = N of A by N of C. அப்போ வந்து N of S = 10. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா N of A அப்போ வந்து 5/10 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி போட்ட போது கொஸ்டின் நம்பர் 34. நெக்ஸ்ட் 35 ரொம்ப சிம்பிளாக கூட ஒரு கோணமை புள்ளிகள் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே முக்கோணத்தை பார்க்கும்போது K இன் மதிப்பு, இந்த சம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வெக்டர் சம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்பின் தொடர்ச்சித்தன்மை. நெக்ஸ்ட் F of X ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். tan 165 மதிப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 7-5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மீதமுள்ள உறுப்பு மதிப்பு லிமிடேஷன் சம்மில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து லாக் சம், அடுத்து வெக்டர் சம்மில் கேட்டால் அது ஒரு செங்கோண முக்கோண தம்பின ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்க வெரிஃபை பண்ணக்கூடிய சார். நெக்ஸ்ட் நேப்பியர் சூத்திரத்தை எழுதினேன், கட்டாயம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் எல்லாருமே எதிர்பார்ப்போம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேப்பியர் ஃபார்முலா நமக்கு வரணும்னா அது மாதிரி நேப்பியர்ஸும் கட்டாயம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸோர் தேவையான பெரிய எண் கொடுத்து அதுக்கான பார்த்தீங்கன்னா தோராயம் வந்து 1/x² நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரணி தேற்றத்தை பயன்படுத்தி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் B+C கான்செப்டில் இருக்கக்கூடிய ஈக்குவல் A-, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் மேட்ரிக்ஸில் கம்பேர் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது நம்ம கொஸ்டின் 46 என்ன கொடுத்துருக்காங்க, tan θ = K tan θ கம்பேர் பண்ணி K-ஓட வேல்யூ வந்து இப்போ வெரிஃபை பண்ணக்கூடியது. அடுத்து கொஸ்டின் 47 கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி x + y = 5 என்ற கோட்டின் மீது அமையும் 4x + 3y - 2 கோட்டிற்கு 2 அலகுகள் தொலைவில் உள்ள புள்ளி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஒரு பகடை ஒரு முறை உருட்டும்போது ஒரு ஒற்றைப்படை எண் கிடைக்கும் எனில் 5 கிடைப்பதன் நிகழ்வு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் ஆகஸ்ட் 2022 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி எண்ணிலடங்கா உறுப்புகள், தட் மீன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி மெனி 11. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி -11,7. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி √3/2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியம். 44 மூலை விட்டங்கள் உள்ள ஒரு பலகோணத்தை பார்க்க நினைக்க 11, ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன்று ரெஃபர் பண்ணிக்க. 6th 7th 8th வந்து ரெஃபர் பண்ணிக்க. அடுத்த கான்செப்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கோம். 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி வந்து 0. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
என்ன கொடுத்துருங்க ஆப்ஷன் டி ஒரு தலை வெக்டர், தட் மீன்ஸ் வந்து கோப்லானர், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 12, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் 12. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 15/4. நெக்ஸ்ட் வந்து 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி √2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஒன் ரெஃபர் பண்ணிங்க, 14 15 ரெண்டுமே ரெஃபர் பண்ணி. 16th ஒன் வந்து பார்த்தா கிடைக்கப்பெறாது, தட் மீன்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ √2 பார்த்தீங்கன்னா √tan x + c. நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. 19th ஒன்றுக்கு P of A by B ≥ P of A. அடுத்து பார்த்தீங்கன்னா 20th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து 1/6. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், தீர்க்க சால்வ் சம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு காண்க, அதே மாதிரி வந்து ஃபேக்டோரியல் சம் 24th. 25th வந்து ரொம்ப முக்கியமானது. 26th வந்து பார்த்தீங்கன்னா 1,1 என்று புள்ளி வழி செல்லக்கூடிய சாய்வு 3 உடைய ரொம்ப பாயிண்ட்டு ஒரு சாய்வு. அப்போ y - y1 = m × x - x. அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் இயர் கான்செப்ட்டில் கொடுத்தா வெக்டர் சம்மு. நெக்ஸ்ட் வகையிடுக தொகையிடுக ரெண்டுமே இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா n of a இன்டர்செக்ஷன் b ஓல்ட் as இன்டர்செக்ஷன் a கண்டுபிடிக்க பகுதி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். அடுத்து வந்து விரிவுபடுத்துக சம்மு. நெக்ஸ்ட் இணைக்கோடுகளுடைய எவ்வளோ தூரம், ரொம்ப முக்கியமான சம். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸில் கொடுத்த சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சம் தான் வெக்டர் சம், ஒரு கோட்டில் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்த கொஸ்டின் நம்பர் 37 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டு. கொஸ்டின் நம்பர் 38 வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேட் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. P of A by B யோட கான்செப்ட். அதே மேத்தமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையில் எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறு வரிசை மற்றும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தா ஃபஸ்ட் சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி f of x 10th ப்ராக்டிஸ், அது லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ எவ்வளோ வெரிஃபை பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கீழே மதிப்பிலை காணுங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் எக்ஸின் எக்ஸின் மதிப்பு அனைத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் 1 இருக்கும். அதே 44 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தேவையான அளவு பெரிய எண் கொடுத்து மதிப்பு தோராயம் 1/6 ரிப்பீட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2x - 5/x² - 2x + 5 எக்ஸை பொறுத்த வகையில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காங்க. காரணி தட்டு, இந்த காரணி தட்டை பயன்படுத்தி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க, கோத்ரூ பண்ணிங்க. அதுக்கப்புறம் வெக்டரில் வந்து நிரூபிக்க சொல்லுங்க கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனாக ஒரு கொஸ்டின் 47 ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் பார்த்தீங்கன்னா √3x + y + 4 = 0 × நார்மல், ரொம்ப முக்கியமான செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து இது செப்டம்பருக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து டிஸ்கண்டினியூ, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற. செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி A + B என்பது ஒரு சமச்சீர் அணி, தட் மீன்ஸ் சிமெட்ரிக். பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு e⁴. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி 18. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி நேச்சுரல் நம்பர் n. நெக்ஸ்ட் செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி வந்து பார்த்தா தட் இஸ் பார்த்தா டஸ் நாட் எக்ஸிஸ்ட், தட் மீன்ஸ் வந்து பார்த்தா கிடைக்கப்பெற ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி இன்ஃபினிட்டிவ். 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2x³ / 3 - x² + x + 3 கம்பேர் பண்ணுறோம். 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 0.56, தட் இஸ் பார்த்தீங்கன்னா P of A bar இன்டர்செக்ஷன் B யோட ஆன்சர். நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏவும் சி ரெண்டுமே மேட்ச் ஆகும், தட் மீன்ஸ் பார்த்தா சீக்கன் தீட்டா ஆர் சீக்கன் பார்த்தா ப்ராக்கெட்டில் உள்ள வந்து பார்த்தா -θ. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி -2i - j + 9k. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 14th ஒன்று அனைத்து ஒற்றை எண்களாக கொண்ட 5 இலக்க எண்களின் எண்ணிக்கை வந்து 5/5, இது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15th ஒன்று ஆப்ஷன் சி, இதில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2/3. நெக்ஸ்ட் 16th ஒன்று ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா கோட்டின் சாய், ரொம்ப சிம்பிள், ஆப்ஷன் டி 1/2, -2. அதுக்கு 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பி வெக்டர் - a வெக்டர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 8, ரொம்ப முக்கியமான. 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 8. நெக்ஸ்ட் 20th ஒன்று வந்து என்னாவது உறுப்பு வந்து ஆப்ஷன் டி 1 - 2 power - n கம்பேர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள், தீர்வு ரொம்ப சிம்பிள், மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சம் 22 சம் வந்து sin θ கம்பேர் பண்ணால் cos θ. அதே மாதிரி 5 நாணயங்கள் ஒரு முறை சுண்டு ஏற்படும் விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை கணக்கு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சாம்பிள் பீஸ். அதே மாதிரி 25வது கொஸ்டின் முதல் 4 ஒரு இது 10th ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின் தான். நேர்கோட்டின் சம் 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டின் சம்பளம் கேட்டால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1 போடக்கூடிய. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கொடுத்த மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணக்கூடிய அணிகளிலிருந்து ஓரளவு வெக்டர், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வகையிடுக தொகையிடுக டிஃபரன்ஷியல் இன்டெகிரேஷன் கட்டாயம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கட்டாயம் ஃப்ராக்ஷன். அக்சசிபிலிட்டி என்ற வார்த்தையில் பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறு வரிசை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விரிவாக்கம், அதே மாதிரி அந்த கோட்டிற்கும் 1,2 புள்ளிக்கு உள்ள தூரம் கட்டாயம் இருப்பது. டிஸ்டன்ஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கட்டாயம் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸ்லையும் இந்த கொஸ்டின் முக்கியமான. நெக்ஸ்ட் பார்த்து இடைப்பட்ட கோணம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். x² + y² = 1 எனில் dy/dx கட்டாயம் சால்வ் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் f of x ஒரு பகுதி ஒரு முறை உருட்டும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைக்கும் எனில் 6 கிடைப்பது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 5 மார்க் வந்து ரெண்டுமே அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. எவல்வேட் சம். அதுக்கப்புறம் வந்து டிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம்மும் லிமிட் இன்டெகிரேஷன் ஒரு கான்செப்ட்டில் எவல்வேட்டரில். நெக்ஸ்ட் பார்த்து கணித தொகுத்தறிவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் கட்டாயம் ப்ராக்டிஸ்
ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இரட்டை நேர்கோடு சமன்பாடு கொடுத்து கேவோட வேல்யூ கண்டு அதே மாதிரி லிமிடேஷன் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவ கொஸ்டின் அதே லாக் சம் ரொம்ப 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 முக்கியமான சம் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். 45 46 வந்து வெக்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தை தட் மீன்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கம்பேர் அதே மாதிரி தான் ஃபைண்ட் த வேல்யூ. 47 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க நிகழ்த்தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கருப்பாக இருப்பது நிகழ்த்தகவல் எடுக்கப்பட்ட பந்து கருப்பின் முதல் ஜாடியிலிருந்து இருப்பது நிகழ்த்தகவல். நெக்ஸ்ட் √3x - 5 + 4 = கோட்டை செங்குத்து வடிவத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த எய்தரா சாய்ஸில். இது வந்து தேர்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். அப்படி கோத்ரூ பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி இப்போ 0 to infinity தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 4, தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி 23, ஃபோர்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 1,2, ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஒரு திசையிலி அணியில் அதாவது என்ற அணி பின்னொரு எது உண்மையில பண்ண சொல்லும் போது வந்து திசையிலி அணி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஏன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து காமன் நம்பரோட கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி பார்த்தா சீக்கன் தீர்க்க 1/4, செவன்த் ஒன் 44 மூலை விட்டு பல கூட பார்க்கணும். இது ரிப்பீட் கொஸ்டின் 11th. நெக்ஸ்ட் எயித் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி 25, நைன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 0, 10th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி வெட்டில் எதுவும் இல்லை தட் மீன்ஸ் வந்து நன் ஆஃப் தேபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ. 13th ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் தட் இஸ் இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து இசை தொடர் முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14th ஒன் ஆப்ஷன் ஏ 4. நெக்ஸ்ட் 15th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 உறுப்புகளை கொண்ட கணத்தின் மீதான தொடர்பு எண்ணிக்கை வந்து 512. நெக்ஸ்ட் 16th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி வெக்டர் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 25. நெக்ஸ்ட் 17th ஒன் ஆப்ஷன் பி 0, 18th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி -3. நெக்ஸ்ட் வந்து 19th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ. 20th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரிப்பீட்டட் கொஸ்டின் நமக்கு தெரியும் 10 நாணயங்கள் சுண்டுவது குறைந்த 8 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவல் 7/128. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு நிகழ்த்தகவல் லாக் சம் லிமிடேஷன் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபைண்ட் த வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து தனித்தனி நேர்கொண்ட சமன்பாடுகள் பூஜ்ஜிய அணியின் எக்ஸோட மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் லிமிடேஷன். 3 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணி PA இன்டர்செக்ஷன் பி பார் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தொகையிடுக வகையிடுக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாறியோட மதிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமன்பாடோட வேல்யூ. இணைகரத்தின் பரப்பளவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறுவ கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே கொடுத்துருப்பேன் 7 5 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A + B + C வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து 43 கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான இரங்களின் கூட்டு சராசரி பெருக்கு சராசரியோட 10 அதிகமாக இசை சராசரியோட 16 அதிகமாக இருந்தால் அந்த இரண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூட. நெக்ஸ்ட் வந்து சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்னா 45 வந்து வெக்டர் கொஸ்டின். அதில் என்ன கொடுத்தா 4 கணித புத்தகங்கள், 3 இயற்பியல் புத்தகங்கள், 2 வேதியியல் புத்தகங்கள் மற்றும் ஒரு உயிரியல் புத்தகங்கள், ஒரு அலமாரியில் ஒரே புத்தகங்கள் ஒன்றாக வரும்போது வகை எத்தனை இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். மதிப்பிடுக ஃபைண்ட் த வேல்யூ. 47 வந்து எய்தர் சைடு அப்ளிகபிளாக கொடுத்துருக்கேன். இந்த தொழிற்சாலை இயந்திரங்கள் வந்து இந்த கொஸ்டின் கட்டாயம் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கான கொஸ்டின் இந்த ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 1/t, செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி -√3, தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி வந்து 22, ஃபோர்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி log a/b. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ a-a/t. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 0,9, செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் ரிப்பீட் கொஸ்டின். எயித் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி x = 0 x = 1 என்ற புள்ளி தொடர்ச்சியானது. நைன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 6, 10th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ, 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ தட் இஸ் ரிப்பீட் கொஸ்டின் என்ன கொடுத்தா 10 நாணயங்கள் சொல்லுவது குறைந்தது 8 தலைகள் வந்து 7/128. நெக்ஸ்ட் 12th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி -3, -2. நெக்ஸ்ட் 13th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 14th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 15th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி -5, -4, 8, -9 கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 16th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 4 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 17th ஒன்னுக்கு ஆப்ஷன் வந்து பி a-z². நெக்ஸ்ட் 18th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி e-1^2/2e. நெக்ஸ்ட் 19th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 2^3x + 5/3 log 2 + c கம்பேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஏ. 20th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் இஸ் பார்த்தீங்கன்னா 14 சார் ரிப்பீட் கொஸ்டின் ஆப்ஷன் சி 1/2, -2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 7 2 மார்க் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x⁵ நேர்கோட்டின் சமன்பாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வகையிடுக தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின். 2 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டப்படுகின்றன அதிகபட்சம் இரு பூ கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே போல் டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீச்சகம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சோட கான்செப்ட். அடுத்து 5 மாணவர்கள் மற்றும் 4 பார்த்தீங்கன்னா 4 மாணவர்கள் ஒரே வரிசையில் எந்த இரு மாணவர்கள் அடுத்தடுத்து வராமல் எத்தனை வெளியே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. அடுத்து நேர்கோட்டின் சமன்பாடு, பெருக்கலின் மதிப்பு மோஸ்ட் லாக் சம் ரொம்ப சிம்பிளான சம்மு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. வெக்டர் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா f(x, g(x) ரொம்ப ரொம்ப முக்கியமானது 10th கண்டினியூஷன். அதே மாதிரி அசமன்பாடு நிறைவேற்றும் எக்ஸின் அனைத்தும் இது கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எய்தரா சாய்ஸில் இருக்க இந்த கொஸ்டின் 2 கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் வந்து a + b + c = 5/2 எனில் cos 2a + cos 2b + cos 2c = 1 + 4 sin a sin b sin c என்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. 43 கொடுத்துருக்க முக்கோணம் ABC cos b - c/2 = b + c/2 sin a. இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கணித தொகுத்தறிமுறை தட் மீன்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இதுலையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எய்தரா சாய்ஸ்
சாய்ஸ் செகண்ட் வந்து இரட்டை நேர்கோடுகள் என என்றும் மேலும் இவ்விரு கோடுகள் இடைப்பட்ட தூரம். இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் வெக்டர் சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 46 வந்து என்ன கேட்டு தொடர்ச்சித்தன்மை கொடுக்காத புள்ளிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸோட கான்செப்ட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுருக்காங்கன்னா இன்டெகிரேஷனும் அதே மாதிரி இன்னொரு வந்து அப்ளிகபிள் சம் தட் இஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா கருப்பு வந்தாக இருப்பாங்க. இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா March 2019 ஃபஸ்ட்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி 8, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி n² + 2n - 1, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி சைன் இன்வர்ஸ் இன்ட்டு tan x + a, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ = b, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ இரட்டைப்படை இலக்கங்களான 5 இலக்கங்கள் 4 × 5^4, நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி x = a f(x) வகைமை இல்லை. தட் மீன்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட்டபிள் கம்பேர் பண்ணுங்கள். செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 1/2, நெக்ஸ்ட் 8th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ tan x, நெக்ஸ்ட் 9th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் ஆல்ஃபா + 3 பீட்டா = 11, 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி -2 and -4, நெக்ஸ்ட் வந்து 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி 0, 12th ஒனுக்கு ஆப்ஷன் பி லிமிடேஷன் கான்செப்ட்டில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்று இரண்டுமே விகிதமுறை என்ன தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா போத் ஆர் இரேஷனல் கான்செப்ட். 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி 2i வெக்டர் - j வெக்டர் √5 கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட் வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து 15th ஒனுக்கு ஆப்ஷன் டி 1/3, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16th ஒனுக்கு ஆஃப்டர் ரெண்டுமே மாடுலஸ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16th ஒனுக்கு தான் வெக்டர் கான்செப்ட் ஆப்ஷன் ஏ 2a வெக்டர் + b வெக்டர் / 3, நெக்ஸ்ட் 17th ஒனுக்கு ஆப்ஷன் டி -10,6, நெக்ஸ்ட் 18th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 + 2x + 3x², 19th ஒனுக்கு ஆப்ஷன் சி -5,8, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20th ஒனுக்கு ஆப்ஷன் சி ஒரு திசையிலி அணி அல்ல, அதுதான் கான்செப்ட். தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அடுத்து 2 மார்க் பாருங்கள். கிடைமட்ட கோட்டு சோதனையை பயன்பாடு எழுதுங்க. வரிசை மாற்று இது வந்து பார்த்தீங்கன்னா தீரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அப்ளிகபிளாக கொடுத்துரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனி சமன்பாடுகள். அடுத்தது வந்து பார்த்தா மூளை வெட்டணி திசையிலி நெகட்டிவ் வரைய இருக்கும். நெக்ஸ்ட் ஓரளவு வெக்டர், அதுக்கப்புறம் வரைய எல்லாமே 2 மார்க் அப்ளிகபிளாக கொடுத்துருக்கு. ஒரு 10 மிகை மூலை இருந்து ஒரு எண் தேர்ந்தெடுப்போம், அந்த எண் 3 மடங்காக இருப்பது நிகழ்த்தும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் அப்ளிகபிளாக கேட்டிருப்பாங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஆதியிலிருந்து x - 2y = 5 என்ற கோட்டின் மீது மிக அணுவில் அமைந்துள்ள புள்ளிகள் ஒரு சதுர அணியை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் கூடுதலாக எழுத முடியும் நிறுவுக வெக்டர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ தட் மீன்ஸ் டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் கான்செப்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டின் சமன்பாடு 5 வெவ்வேறு வடிவங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சமன்பாட்டை தீர்க்க ரொம்ப ஒரு ரூட் சம் கொடுத்தனாலே கட்டாயம் என்ன பண்ணுறதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பக்கம் ரூட் இன்னொரு பக்கம் ஒரு நம்பர் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைடு மெத்தடில் போட்டுக்கிட்டால் போதும். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா √(s - s - இது ரொம்ப முக்கியமான சம். அப்போ ரென்ஸ் ஃபார்முலா கம்பேர் பண்ண நேப்பியர் சூத்திரம் எதுன்னு ஒன்று இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். தோராய மதிப்பு வெக்டர் கான்செப்ட். அதே மாதிரி 46 வந்து பார்த்தீங்கன்னா d²y/dx² வேல்யூ கேட்டிருக்காங்க. 47 வந்து மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்தது. தட் மீன்ஸ் வந்து March 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எதுவும் கோத்ரூ பண்ணிங்க. ஆப்ஷன் டி n × n + 1/2, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 3, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி √3/2a², ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ p(a/b) > p(a), நெக்ஸ்ட் 6th ஒனுக்கு ஆப்ஷன் பி 1, 7th ஒனுக்கு ஆப்ஷன் டி 4, 8th ஒனுக்கு ஆப்ஷன் டி 1/3, நெக்ஸ்ட் வந்து 9th ஒனுக்கு ஆப்ஷன் சி 1/5, 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி 10, 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி 25, நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு ஆப்ஷன் சி 4/15, நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு ஆப்ஷன் டி 1, 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி, 15th ஒனுக்கு ஆப்ஷன் டி 18, 16th ஒனுக்கு ஆப்ஷன் டி 4 பற்றி கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து 17th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் 18th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 0, 19th ஒனுக்கு ஆப்ஷன் சி 0,9, 20th ஒனுக்கு ஆப்ஷன் டி log a/b. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் கான்செப்ட் இணைக்கோடுகள் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். தட் மீன்ஸ் வந்து அட்ஜாயின்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு நிகழ்ச்சியில் p(a) பார்த்தீங்கன்னா a பார் யூனியன் b பார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெக்டர் சம், சார்பகம், டேனோட வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி நேர்கோடு சம் ரொம்ப முக்கியமான. இந்தியா என்ற வார்த்தையில் எழுத்துக்களை எத்தனை வகையில் வரிசைப்படுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் 31வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான, ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ n உறுப்பு ஏன்னா அது 6 + 66 + 6 இது 10th ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட்லேயே போட்டுக்கலாம். அடுத்த லிமிடேஷன் எக்ஸை பொறுத்த வகையில். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த வேல்யூ f(x). வெக்டர் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணத்தை இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கூட ஒரு வெக்டர் செங்கோண முக்கோணம் வெக்டர் கான்செப்ட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ரெண்டுமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. வெக்டரில் கொடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா ஏசி மற்றும் பிடி நடுப்புள்ளியோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ. அடுத்த கொஸ்டின் 43rd வந்து பார்த்தீங்கன்னா லாக் சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிகழ்த்தகவும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. 44 ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 45 ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான்.
46 கட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். நேப்பியரின் சூத்திரத்துக்குரிய நிரூபிக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக வந்து நேப்பியர் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 47 வந்து காரணி தட்டத்தை பயன்படுத்தி போடக்கூடிய சொந்த ரிப்பீட் கொஸ்டின். ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன 2019 வந்து 2024 வரைக்கும் இருக்கிற எல்லா பப்ளிக் கொஸ்டினும் ஒரே வீடியோவில் பார்த்துருந்தேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேரில் மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. ஆனால் கொஸ்டின் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் ப்ளஸ் வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுறது நிறைய கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ ஓவரால் இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு எழுதி இந்த சம்மை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களே போதும். கட்டாயம் நீங்கள் மேத்ஸில் நல்ல மார்க்கில் நிறைய சான்சஸ் இருக்குது. 1 மார்க் புக் பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்க பப்ளிக் கொஸ்டின் 1 மார்க் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் 20 out of 20 எடுத்துலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC for your valuable support and also I wish you all success to score high marks in the public exam. All the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற இந்த 3 டேஸை சரியாக பயன்படுத்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் மேத்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து நல்ல மார்க் எடுக்கிறது நம்மளுடைய சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.